54வது திருவிளையாடல் புராணத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போமா? நெற்றிக்கண் பட்டவுடன் மன்மதன் சாம்பலாகி போனான். நக்கீரர் மட்டும் பஸ்மமாகாமல் இறைவனிடத்திலே சாப விமோச்சனம் பெற்றார். சாப விமோச்சனம் பெற்ற பிறகு பொற்றாமரையிலே நீராடி அம்மையப்பரை தினமும் வணங்கி வந்தார். ஒரு நாள் திருக்கையிலாயத்திலே எம்பெருமான் சிவபெருமானும் பார்வதி தேவி பேசிக்கொள்கின்றார்கள். இந்த நக்கீரருக்கு சரியான இலக்கணம் தெரியாத காரணத்தினால் 2 முறை என்னுடைய பாட்டிலே பிழை கண்டுபிடித்து விட்டான். ஆகவே சரியான இலக்கணத்தை இவருக்கு போதிக்க வேண்டும். அதற்கு சரியான ஆசிரியர் யார் என்று பார்வதி தேவியிடம் வினவினார். அப்போதுதான் சுவாமி, நம்முடைய திருமணத்தின் போது வடபகுதி தாழ்ந்த போது தென்பகுதியை சமமாக்க அகத்திய முனிவரை அனுப்பினீர்களே, அதற்கு பிறகு அவருக்கு இலக்கணத்தை போதித்தீர்களே, அவரே இதற்கு சரியான ஆள் என்று சொல்லவே எம்பெருமான் சிவபெருமானும் அகத்திய முனிவரை நினைத்தார். அகத்திய முனிவரும் மறுகணமே எம்பெருமான் சிவபெருமான் முன்னாடி தோன்றினார். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். கேட்ட மறுகணமே, இந்த நக்கீரருக்கு இலக்கணம் தெரியாது, ஆகவே நீ போய் சரியான இலக்கணத்தை அவருக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி அகத்திய முனிவரை பொற்றாமரையில் நீராடி கொண்டிருக்கின்ற நக்கீரரிடத்திலே அனுப்பினார். பொற்றாமரையிலே நீராடி கொண்டிருந்த நக்கீரரை பார்ப்பதற்காக அகத்திய முனிவர் வந்தார். இறைவன் எம்பெருமானே உன்னிடத்தில் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார், இலக்கணத்தை உனக்கு போதிக்குமாறு எனக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று சொல்லி அகத்திய முனிவர் சொல்லவே நக்கீரரும் தாழ்ந்து பணிந்து அவரிடத்திலே அந்த இலக்கண போதகத்தை கேட்டு தெரிந்து கொண்டார். அதற்கு பிறகுதான் இவருக்கு தெரிந்தது, நாம் எழுதிய பாட்டில் எவ்வளவு பிழை வைத்திருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டார் நக்கீரர். அப்போது இந்த திருக்கையிலாயத்திலே தேவி எம்பெருமான் சிவபெருமானிடத்திலே கேட்டார், அகத்திய முனிவருக்கு மட்டும் நீங்கள் போய் இலக்கண போதகத்தை போதித்தீர்களே, நக்கீரருக்கு நீங்கள் ஏன் போகவில்லை என்று கேட்கவே அப்போதுதான் இறைவன் எம்பெருமான் சொன்னார், என்னிடத்திலே கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு மட்டுமே நான் போய் இலக்கணத்தை போதிப்பேன், இவர் அப்படி இல்லை, அதனால்தான் அகத்திய முனிவரை போய் அவருக்கு இலக்கணத்தை போதிக்குமாறு செய்தேன் என்று தேவியிடம் கூறினார். இந்த 54வது திருவிளையாடல் புராணத்தை படிப்பவர்களுக்கு அறம், பொருள், இன்பம், வீடு இவை 4ம் கிடைக்கும் என்பது திண்ணம்.